ஸ்ரீ பத்ரிகாஸ்ரம மாஹாத்மியம் 6ஆம் அத்தியாயம். வசுதாராவின் மகத்துவம். குறிப்பு: வசுதாரா பத்ரிநாத்திலிருந்து வடக்கே 4 மைல் தொலைவில் மணால் கிராமத்திற்கு அருகில் உள்ள நீர்வீழ்ச்சி. இது கங்கையின் துணை நதியான அலகநந்தாவுக்கு ஊற்று. ஸ்கந்தன் கேட்டார். என் தந்தையே மகேஸ்வரரே, உங்கள் கரத்திலிருந்து மண்டை ஓடு கீழே விழுந்த அந்த தீர்த்தத்தின் மகத்துவத்தை தயவு செய்து எனக்கு கூறுங்கள். ஈசனார் ஜைமினி முனிவருடன் இணைந்து கூறினார். இந்த தீர்த்தம் ஒரு பெரிய ரகசியம். இது சூரர்களாலும் அசுரர்களாலும் வணங்கப்படுகிறது. ஒரு பிராமணனை கொன்ற குற்றவாளி கூட அதில் நீராடுவதன் மூலம் மட்டுமே தூய்மை அடைகிறார். கபால மோச்சனம் என்ற புனித இடத்தில் 5 தீர்த்தங்கள் உள்ளன. இது அனைத்து பாவங்களிலிருந்தும் ஒருவரை விடுவிக்கிறது. தவம், தானங்கள் மற்றும் புனித நீராடுதல், அவற்றிலிருந்து பெறப்பட்ட புண்ணியம் அனைத்தும் தீராததாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரிசி உருண்டைகளை முறையாக செய்து பித்ருக்களுக்கு வழங்குவதன் மூலம் ஒருவர் பித்ருக்களை நரகத்திலிருந்து மீட்க முடியும். இது பித்ரு தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இது கயையை விட 8 மடங்கு புண்ணியமானது. நீர் மற்றும் எள் விதைகளை குடிப்பதன் மூலம் பித்ருக்கள் சிறந்த சொர்க்கத்திலிருந்து செல்கிறார்கள். பக்தர் ஒருமுகத்தன்மையுடனும் மன தூய்மையுடனும் இரவும் பகலும் தொடர்ந்து ஜபத்தில் ஈடுபட்டால் அவரது ஆசை நிறைவேறுவது பெரியதாகவும் உடனடியாகவும் இருக்கும். மறு உலகத்துடன் தொடர்புடைய அனைத்து புனித சடங்குகளும் கபால மோச்சனம் என்ற தீர்த்தத்தில் தடையின்றி உள்ளன. பித்ருக்களை பற்றி வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஸ்கந்தன் கூறினார். இந்த பிரம்ம தீர்த்தம் எங்கே? இதன் பலன் என்ன? அங்கே யார் தங்குவார்கள்? தந்தையே, தயவு செய்து இதை எனக்கு கூறுங்கள். ஈசனார் கூறினார். ஒரு முறை மதுவும் கைடபரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தொப்புள் வழியாக வெளிவந்த தாமரையில் நிலைத்திருந்த பிரஜாபதியின் தாமரை போன்ற வாயிலிருந்து வேதங்களை எடுத்துச் சென்றனர். அவர்கள் சென்று விட்டனர். பின்னர் தாமரையில் பிறந்த இறைவன் தனது படுக்கையிலிருந்து எழுந்து பிரபஞ்சத்தை படைக்க விரும்பினார். ஆனால் வேதங்கள் இல்லாமல் அவரால் உலகை படைக்க முடியாது. அவரது நினைவாற்றல் பாதிக்கப்பட்டது. பின்னர் அவர் ஹரனால் பாதுகாக்கப்பட்ட பத்ரிகாஸ்ரமத்திற்கு வந்தார். தலையை குனிந்து நித்திய இறைவனை புகழ்ந்தார். பின்னர் புனித குழியிலிருந்து குதிரை தலை கொண்ட இறைவன் தனது சொந்த ஆயுதங்களுடன் எழுந்தார். அவர் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்திருந்தார். அவர் வெண்மையான நிறத்தில் இருந்தார். அவருக்கு 4 திருக்கரங்களும் மிகவும் பெருமை மிக்க விழிகளும் இருந்தன. அவர் தனது அம்சங்களில் மிகவும் அற்புதமானவர். குறிப்பாக கூர்மையான விழிகளுடன் இருந்தார். அவர் அசையும் பளபளப்புடன் கூடிய மேகத்தைப் போல இருந்தார். தனது சொந்த ஒளியால் அவர் அனைத்து வகையான பளபளப்புகளையும் அடக்கினார். கருணையால் நிறைந்த அவர் பிரம்மதேவரின் முன் தோன்றினார். அவரை கண்டது பிரம்மதேவர் ஆச்சரியத்தால் கிளர்ந்தெழுந்தார். அவரது விழிகளில் தெரிந்த மகிழ்ச்சியுடன் அவர் வணங்கி அவரை புகழ்ந்தார். பிரம்மதேவர் கூறினார். தங்கள் தொப்புளில் தாமரையை வைத்திருக்கும் தங்களுக்கு வணக்கம். தேவி கமலாவின் ஆதரவான தங்களுக்கு வணக்கம். தேவி கமலையின் நாயகரான தங்களுக்கு வணக்கம். தேவி கமலையின் வசிப்பிடமான சுவாமியான தாங்கள் தங்களுக்கு வணக்கம். சில்வன் மலர்களால் ஆன பெரிய மாலையை அணிந்த இறைவனுக்கு வணக்கம். தூய அறிவின் இயல்பின் இறைவனுக்கு வணக்கம். குழியில், அதாவது அனைத்து உயிரினங்களின் இதயங்களிலும் தனது வசிப்பிடத்தில் வசிக்கும் இறைவனுக்கு வணக்கம். அமைதியான இறைவன் ஹிருஷிகேசனுக்கு வணக்கம். உங்கள் சொந்த பக்தர்களை பாதுகாப்பதற்காக பல உடல்களை ஏற்ற இறைவனுக்கு வணக்கம். சார்ங்க வில்லை ஏந்தியவருக்கு வணக்கம். பக்தர்களின் எல்லையற்ற பலியை அளித்த திருவாயுதம் ஏந்திய இறைவனுக்கு வணக்கம். வெற்றி பெற்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு வணக்கம். அனைத்து உயிரினங்களின் பாதுகாவலர், பயனற்ற உலக இருப்பை நிறுத்த பல்வேறு செயல்களில் ஈடுபடும் இறைவனுக்கு வணக்கம். பிரபஞ்சத்தை தாங்கும் இறைவனே, குணங்களின் அனைத்து செயல்களும் விலகிய உமக்கு வணக்கம். சூரர்கள் மற்றும் அசுரர்களின் சிறந்த துணை தூணான உமக்கு வணக்கம். மந்த நிலை, வாழ்வாதாரம் மற்றும் புகழுக்கு காரணமான தமக்கு வணக்கம். சூரர்களின் இறைவனால் இவ்வாறு துதிக்கப்பட்ட போது இதயத்தில் நிலை பெற்ற அனைத்து செயல்களுடன்
பிரம்மதேவன் அனைத்தையும் அறிந்த மகான் ஈஸ்வரர் திடீரென்று அந்த அசுரர்களுக்கு இடையில் வந்து அவர்களை கட்டி விளையாட்டுத்தனமாக கொன்றார். அதன் பிறகு அவர் நிகமத்தை அதாவது வேதங்களை எடுத்துக்கொண்டு பிரம்மதேவரின் அருகில் வந்தார். தனது சொந்த நிகமத்தை அவருக்கு கொடுத்த பிறகு அவர் மகிழ்ச்சி அடைந்து அமைதி அடைந்தார், மேலும் புகழப்பட்டார். அன்றிலிருந்து பிரம்மதேவரினால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த தீர்த்தம் பிரம்ம குண்டம் என்று நன்கு அறியப்பட்டது. அது 3 உலகங்களிலும் பிரபலமானது. அதை தரிசிப்பதன் மூலம் மட்டுமே பெரும் பாவங்களை செய்தவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். அவர்கள் உடனடியாக பிரம்மலோகத்திற்கு செல்கிறார்கள். அங்கு புனித நீராடும் அல்லது புனித சடங்குகளை செய்யும் மக்கள் பிரம்மலோகத்திற்கு அப்பால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் லோகத்திற்கு செல்கிறார்கள். ஸ்கந்தன் கூறினார், பின் என்ன செய்தார்? ஜனார்த்தனனிடமிருந்து வேதங்களை பெற்ற பிறகு பிரம்மதேவர் என்ன செய்வார்? தயவு செய்து இதையும் மற்ற அனைத்தையும் இப்போது எனக்கு கூறுங்கள். மகாதேவர் கூறினார், பத்ரிகாசிரமத்தை கண்ட பிறகு 4 வேதங்களும் பிரம்மதேவருடன் செல்ல விரும்பவில்லை. அன்பான மகனே, பின்னர் பிரம்மதேவர் மனச்சோர்வடைந்தார். அவரை கண்டதும் ஜனலோகத்தில் வசிக்கும் சித்தர்கள் முறையாக புகழ்ந்து சாஷ்டாங்கமாக வணங்கி இவ்வாறு கூறினார்கள். சித்தர்கள் கூறினார்கள், இறைவனின் கட்டளையை அனைத்து உயிரினங்களாலும் அசையும் மற்றும் அசையாதவற்றாலும் சம்பாதிக்க வேண்டும். இறைவன் படைப்பவர், அழிப்பவர், தந்தை அதாவது பாதுகாவலர் மற்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் வழிகாட்டி. பிரம்மதேவரின் அருகில் நீங்கள் தங்குவது அதாவது வசிப்பது பகவான் ஸ்ரீஹரியால் கட்டளையிடப்பட்டுள்ளது. இன்னும் அதிக கவலை இல்லாமல் ஒரு வழி இருக்கிறது. உங்களில் ஒரு வடிவம் இங்கே திரவ வடிவத்தில் தங்கி 2வது வடிவம் பிரம்மதேவருடன் அவரது உலகத்திற்கு செல்ல அனுமதிக்க வேண்டும். அதன் பிறகு வேதங்கள் உரிய பரிசீலனையுடன் 2 வடிவங்களை எடுத்தன. அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பிரம்மலோகத்திற்கு அவருடன் சென்றனர். அதன் பிறகு 4 திருமுகங்களை கொண்ட இறைவன் 3 உலகங்களையும் முறையாக படைத்தார். வேதங்களின் திரவ வடிவங்களில் செய்யப்படும் புனித நீராடல், தானங்கள், தவங்கள் மற்றும் பிற புனித சடங்குகள் அனைத்து உயிரினங்களின் இறுதி அழிவு வரை உடைக்கப்படாது அல்லது குறுக்கிடப்படாது. சில நன்மைகளை நோக்கி 3 தினங்கள் உண்ணாவிரதம் இருப்பவர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி 4 வேதங்களின் விளக்க உரையாளர்களாகவும் விரிவுரையாளர்களாகவும் மாறுகிறார்கள். 4 வேதங்களும் இறைவனின் அருகில் சரியான வரிசையில் நிற்கின்றன. அவைகள் ரிக், யஜுஸ், சாமம் மற்றும் அதர்வன என்று அழைக்கப்படுகிறார்கள். கலியுகத்தில் கூட தகுதியானவர்கள், பாவமற்றவர்கள் மற்றும் வேதங்கள் மற்றும் வேதாங்கங்களின் எஜமானர்கள் மிக குறைவு. அவர்களில் மிகச் சிலரே வேதங்களின் உச்சரிப்பை கேட்கிறார்கள். சரஸ்வதி தேவி 4 வேதங்களுக்கும் மேலானவள். அவளுடைய நாமம் அடிக்கடி கூறப்பட்டால் நீரின் வடிவிலான சரஸ்வதி தேவி மனிதர்களின் மந்த நிலையை நீக்குகிறாள். ஒருவர் சரஸ்வதி நதி நீரில் நின்று ஒரு முகத்தன்மையுடனும் மன தூய்மையுடனும் மந்திர ஜபம் செய்தால் அந்த மந்திரம் ஒருபோதும் உடைக்கப்படாது. புனிதமான ஆண்டவரும் தாராள மனப்பான்மை கொண்டவருமான வேதவியாச முனிவர் கூட தேவி சரஸ்வதியின் அருளால் புராண தொகுப்பின் அர்த்தம் அல்லது உள்ளடக்கங்களை அறிந்தார். 3 உலகங்களின் நலனுக்காக உலகங்களின் இறைவன் வாணியை அதாவது பேசும் தெய்வத்தை முறையாக நிறுவினார். அவள் வளமான பேச்சு வரத்தை வழங்குகிறாள். ஒருவர் அதை பார்வையிட்டால், தொட்டால், நீராடினால், வணங்கினால், அதை புகழ்ந்தால் அல்லது அதில் மகிழ்ச்சி அடைந்தால் அவரது குடும்பம் ஒருபோதும் சரஸ்வதியை அதாவது கற்றலை விட்டு பிரியாது. சரஸ்வதி நதிக்கரையில் மனிதர்கள் ஜபம் செய்தால் அவர்கள் விரைவில் மந்திரங்களை கூறுவதில் முழுமை அடைவார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதிக பேச்சு என்ன பயன்? திரவ வடிவத்தை கொண்ட வாணி அதாவது சரஸ்வதி நதி மனிதர்களுக்கு பேசும் வரத்தை அளிக்கிறது. வெறும் அதை பார்ப்பதன் மூலம் அதாவது காண்பதன் மூலம் அற்புதமான சிறந்த சுத்திகரிப்பு ஏற்படும். அதன் பின்னால் தெற்கு பக்கத்தில் திரவதாரா என்று அழைக்கப்படும் தீர்த்த இந்திர பாதம் உள்ளது. அங்கு தேவேந்திரன் தவம் செய்தான். மிக கடுமையான தவத்தை செய்த பிறகு அவர் ஜனார்த்தனரை சாந்தப்படுத்தினார். பின்னர் அவர் சூரர்களும் அசுரர்களும் வணங்கிய தேவேந்திரனின் பதவியை பெற்றார். தவம், தானங்கள், ஹோமம்,
புனித சடங்குகள், புனித அனுஷ்டானங்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் இவை அனைத்தும் பல மடங்கு பலனளிப்பதாக கூறப்படுகிறது. தீர்த்தத்தை அணுகுவது கடினம். ஒவ்வொரு மாதமும் 13ஆம் நாள் பிரகாசமான பாதியில் ஒரு பக்தர் சிறந்த தீர்த்தத்தில் பெயர் ஹரிதோஷணத்தில் நீராட வேண்டும். அவர் சூத்ராமச்சந்தத்தை அதன் துணையுடன் அணுக வேண்டும். பின்னர் அவர் 2 தினங்கள் உண்ணாவிரதம் இருந்து ஜனார்த்தனரை வணங்க வேண்டும், அதாவது விரதமிருந்து வழிபட வேண்டும். அதன் மூலம் அவர் தேவேந்திரனின் உலகில் விடுதலை பெற்று கௌரவிக்கப்படுகிறார். எல்லா பாவங்களையும் அளிக்கும் புனித இடம் மானசோத்பேதம் உள்ளது. அனைத்து உயிரினங்களையும் அணுகுவது கடினம். அந்த இடத்தில் பெரிய முனிவர்கள் உள்ளனர். அவர்கள் சித் மற்றும் அச்சித்தின் மன முடிச்சியை முற்றிலுமாக அவிழ்த்து விடுகிறார்கள். மானசோத்பேதம் என்ற பெயர் முனிவர்களால் எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் இதயத்தில் உள்ள முடிச்சுக்களை உடைத்து பல சந்தேகங்களை தெளிவுபடுத்துகிறார்கள். அவர்கள் கர்மங்களை அழிக்கிறார்கள். எனவே புனித இடம் மானசோத்பேதம் என்று அறியப்பட்டது. ஒரு மனிதன் இங்கு ஒரு துளி தீர்த்தத்திலிருந்து மட்டுமே பெற்றால் அவன் உடனடியாக விடுதலையை அடைகிறான். இதைவிட உயர்ந்தது எது? இந்த முனிவர்கள் மலையின் குகைகளில் உள்ள தங்கள் தங்குமிடங்களில் வசிக்கிறார்கள். அவர்கள் பழங்கள், வேர்கள் மற்றும் தண்ணீரை உட்கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் மனதையும் பொருட்களின் மீது வைத்த ஆசையையும் வென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு கூர்மையான புத்தி இருக்கிறது. கலியுகத்தில் பயம் மற்றும் பாவ பயம் காரணமாக அவர்கள் கிளர்ச்சி அடைகிறார்கள். ஆழமான குகைகளில் உள்ள நீரூற்றுகளில் இருந்து பழங்களை சேகரித்து தண்ணீர் கொண்டு வர முயற்சித்த பிறகு அவர்களுக்கு நல்ல ஆடைகள் கிடைக்கின்றன. தினமும் அவர்கள் 3 முறை நீராடுகிறார்கள். இதன் மூலம் இந்த முனிவர்கள் புலன்களின் தாக்குதல்களை, வலுவான தூண்டுதல்களை அடக்கியுள்ளனர். உடல் ரீதியான அழுத்தத்தை உள்ளடக்கிய முக்திக்கு பல வழிகள் உள்ளன. ஆனால் உலகின் எளிதான வழி மானசோத்பேதத்தை பார்வையிடுவதாகும். புண்ணியவான் ஒருவர் புனித நீரை பெறும் நாளில் அந்த காலப்போக்கில் வியாசமா முனிவர் யமதர்மன் மற்றும் பித்ருக்களைப் போல மாறுகிறார். இந்த தீர்த்தம் மனிதர்களால் விரும்பப்படுவதற்கு தகுதியானது. இது ஆசைகளையும் லட்சியங்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. ஆசையில்லாவிட்டாலும் முக்தி கிடைக்கும். 2 சந்தர்ப்பங்களிலும் இது நிச்சயம். ஒரு மனிதன் தவறுதலாக ஆசைகளை வளர்த்து கொண்டால் அவன் அதன் பலன்களை அனுபவிப்பான். பின்னர் அவனுக்கு விடுதலை கிடைக்கும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. மகர்லோகத்தில் தொடங்கி உலகங்களில் உள்ள அனைத்து இன்பங்களையும் மக்கள் விரும்புவது போலவே அனுபவிப்பார்கள். இன்பங்களை அனுபவித்த பிறகு அவர்கள் மீண்டும் இந்த உலகத்திற்கு ஆசைகளுக்கு உட்பட்டவர்களாக செல்கிறார்கள். கற்றறிந்த மனிதர்கள் வாழ்க்கையின் நோக்கங்களை அடைய பாடுபட வேண்டும். என் கருத்துப்படி புனித தலமான மானசோத்பேதத்தில் அவர்களின் முயற்சி வீண் போவதில்லை. மானசோத்பேதனத்தின் மேற்கு பக்கத்தில் வசுதாரா என்ற பிரபலமான தீர்த்தம் உள்ளது. இது எல்லாவற்றிலும் மிகவும் கவர்ச்சிகரமானது. இது 3 உலகங்களிலும் உள்ள தீர்த்தங்களில் அரிதானது. 3 உலகங்களிலும் உள்ள அனைத்து தீர்த்தங்களிலும் பதரிகாசிரமம் மிகச்சிறந்த தீர்த்தம் என்று நாரத மாமுனிவரிடமிருந்து கேள்விப்பட்டவுடன் அனைத்து வசுக்களும் இங்கு வந்தனர். அவர்கள் 30,000 ஆண்டுகள் இலைகள் மற்றும் நீரை உணவாக கொண்டு மிக கடுமையான தவம் செய்தனர். அதன் மூலம் அவர்கள் சித்தி அடைந்தனர். இறைவனை கண்ட மகிழ்ச்சியால் அவர்களின் சோர்வு நீங்கியது. அவர்களின் இதயங்களில் ஏற்பட்ட மகிழ்ச்சியின் காரணமாக அவர்களின் தாமரை போன்ற முகங்கள் பூரணமாக மலர்ந்தன. பகவான் ஸ்ரீமன் நாராயணரை கண்டு ஒரு நல்ல வரத்தை பெற்ற பிறகு அவர்கள் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் ஹரிபக்தியை பெற்றனர். இவ்வாறு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இங்கு நீராடி நீரை குடித்து ஜனார்த்தனரை வழிபடுவதன் மூலம் ஒருவர் இந்த உலகில் மகிழ்ச்சியை அனுபவித்து இறுதியில் மிகப்பெரிய உலகத்தை அடைகிறார். தகுதியானவர்களுக்கு இங்கே நீரின் நடுவில் ஒரு அக்னி பிரகாசம் தெரியும். இதை கண்டவுடன் ஒருவர் எந்த கருவறையிலும் தங்க மாட்டார், அதாவது மோட்சத்தை பெறுகிறார். தூய்மையற்ற பெற்றோரின் பாவிகள் அவர்களின் மனங்களும் செயல்களும் மத வெறியாளர்களின் மனதோடு தொடர்புடையவர்கள். இங்கு வந்தால் பொதுவாக நீர் அவர்களின் தலையில் விழாது.
தூய்மையாக இருக்கும் நல்லவர்கள் ஜனார்த்தனரை வணங்கி இறைவனிடம் மிகுந்த பக்தியுடன் 3 தினங்கள் விரதமிருப்பார்கள். சித்தர்களை காண்பார்கள். நிலையற்ற மனப்பான்மை கொண்டவர்கள் மற்றும் பேராசை கொண்டவர்கள், அங்கு உண்மையை பேசாதவர்கள், மற்றவர்களின் செல்வத்தையும் மனைவியரையும் மோசடியாக கொள்ளையடிப்பவர்கள், மற்றவர்களை கேலி செய்பவர்கள், அழுக்கு ஆடைகளை அணிந்தவர்கள், அமைதியாக இல்லாதவர்கள், தூய்மையற்றவர்கள், நல்ல புனித சடங்குகளை கைவிட்டவர்கள் மற்றும் மனமும் தூய்மையற்றவர்கள் இங்கு எந்த நன்மையையும் அடைய மாட்டார்கள். வேதங்களில் விதிக்கப்பட்ட பாதையை மகிழ்ச்சியை அடைகிறார்கள். பின்பற்றும் சில அமைதியான மற்றும் அமைதியான சாதகர்களுக்கு ஆசைப்படுபவர்கள் இங்கு எந்த நன்மையும் கிடைக்காது. உடல் ரீதியான உயிரினங்களால் செய்யப்படும் சிறிய அளவிலான புனித சடங்குகள் கூட சிறந்த பலனையும் சிறந்த முக்தியையும் கூட அளிக்கக்கூடும். தேவர்கள் கூட நன்மையை தேடி செல்லும் இடத்தின் நன்மைகளை பற்றி மேலும் கூறவும் வேண்டுமோ? ஸ்ரீஹரியின் வழிபாட்டிற்கு பிறகு மகிழ்ச்சியான விஷயங்களை தேடிய மக்கள் மகிழ்ச்சியடைந்து ஸ்வர்க்கத்திற்கு செல்லும் பாதையில் ஈடுபடுகிறார்கள். இது ஒரு புனித இடம். புனித சடங்குகளுக்கு தடைகளை உருவாக்கும் நபர்கள் இல்லாத இடம். ஸ்ரீஹரிக்கு பயந்து அவர்கள் புனித சடங்குகள் பலனளிக்கிறார்கள். பகுத்தறிவு சக்தி கொண்டவர்கள் நன்மையை அனுபவிக்கிறார்கள். கடமையின் பாதையில் ஈடுபட்டுள்ள அனைத்து நல்ல ஆத்மாக்களும் நல்ல பலனை அனுபவிக்கிறார்கள். புனித தீர்த்தத்தை குறிக்கும் வெளிப்படுத்தப்பட்ட இந்த புனித நூலை படிப்பவர்கள், கற்பிப்பவர்கள் மற்றும் பாராயணம் செய்பவர்கள் பக்தி உணர்வுகளால் அலங்கரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஸ்ரீஹரியின் மங்களகரமான பகுதிக்கு செல்கிறார்கள். 6ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.